வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோல ஒரு கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். முழு வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ நாம மரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நாம தோல் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை நாம் எடுத்துடணும். இப்படி ஈஸியாக நமக்கு தோல் வரும். பாருங்க, இந்த மாதிரி எல்லா மரவள்ளி கிழங்கையும் தோல் எடுத்துடலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இனி இத ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த தண்ணியில இத ஒரு அரை மணிக்கூர் ஊற வைக்கணும். எதுக்குன்னா இதுல மேல அந்த தோல்ல ஒரு பால் ஸ்மெல் எடுக்கும். அது இல்லாம எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியில ஊற வைக்கணும். எல்லாத்தையும் ஊற வச்சிடணும். அரை மணிக்கூர் இது தண்ணியில ஊறட்டும். அரை மணிக்கூர் ஊற வச்ச பிறகு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்படி சரிச்சு வைக்கும்போது தண்ணி இருந்தால் வடிஞ்சிரும். இனி இதை நாம் சீவலில் வச்சு நல்லா ஃபைனாக சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வச்சு சீவிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக சீவி வரும். இதே மாதிரி நார்மல் சீவல் இருந்தாலும் ஓகே. இது வெஜிடபிள் கட்டரில் உள்ளது. ஸோ அந்த சீவலில் வச்சு நாம் சீவிக்கலாம். பாருங்க, இத மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கணும். இனி இதை நாம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போறோம். ஆயில் நல்லா சூடா இருக்கணும். இப்போ ஆயில் நல்லா சூடாகியாச்சு. இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி பக்கம் மாற்றி விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் நல்லா சலன்னு இருக்கும் ஃப்ரை ஆகும்போது. ஆயில் நல்லா சூடாக இருந்தால் தான் நமக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ இது ஃப்ரை ஆகியாச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்க, சைட்லலாம் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க,
நம்மளோட கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகியாச்சு. இனி நாம் இதுக்கு போடுறதுக்கு உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இதுக்கு மேலே தூவிக்கலாம். தூவிட்டு இதை இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். அப்போ அந்த உப்பும் மிளகாய்த்தூளும் நல்லா படும். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான கிழங்கு சிப்ஸ் மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.